என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர, என்ன சொல்லி நான் எழுத. ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நம்ம மனம் எப்போ குளிரும் அப்படின்னா, நம்ம வளர்த்துட்ருக்க செடி கொடிகளில் ஏராளமான காய்கள், பிஞ்சுகள், பழங்கள் இருக்குது அப்படின்னா அதை பார்க்குறப்ப கார்டனர்ஸ்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் மாடி தோட்டத்தில் வளர்த்துட்ருக்கக்கூடிய லெமன் ஆரஞ்சு, டேபிள் ஆரஞ்சு, சைனீஸ் ஆரஞ்சு எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். எலுமிச்சை சைஸில் ஆரஞ்சோட டேஸ்ட்டில் சும்மா யம்மியாக இருக்குங்க. இந்த பழத்தை சாப்பிட்றப்ப ஜூஸ் போட்டுக்கலாம், ஊறுகாய் போட்டுக்கலாம். எவ்வளோ பழங்கள் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம லாங் வீடியோவில் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் லெமன் ஆரஞ்சை கொத்து கொத்தாக எப்படி காய்க்க வைக்கிறது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கொட்டியாக ஒரு லைக் கொடுங்க. தொடர் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணாதீங்க. எலுமிச்சை எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ எலுமிச்சை பழங்கள், அதாவது அந்த டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய லெமன் ஆரஞ்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒவ்வொரு ஹார்வெஸ்ட்லேயும் நமக்கு இவ்வளோ பழங்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா நம்ம அந்த செடியை வளர்க்கக்கூடிய க்ரோபேக் சைஸை கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கணுங்க. நான் 3 அடிக்கு 3 அடி க்ரோபேக், அதாவது பெரிய சைஸ் குறு மரம் வளர்க்கக்கூடிய க்ரோபேக்கில் தான் இந்த லெமன் ஆரஞ்சை வச்சுருக்கேன். ஒவ்வொரு முறையும் அந்த களைகள் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, களைச்செடியாக மணத்தக்காளி முளைச்சிருக்கு. அதை நான் பறித்து எடுத்துடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி களைச்செடிகள் இல்லாமல் நம்ம பராமரிக்கும் பொழுது மாடி தோட்டத்தில் நம்ம அந்த செடிக்கு கொடுக்கக்கூடிய சத்துக்களை அந்த செடி முழுமையாக எடுத்துக்கும். களைச்செடிகளுக்கு சத்துக்கள் வீணாகாதுங்க. களைச்செடிகளை பிடுங்கும் பொழுது நமக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. அந்த மண்ணை நம்ம கிளறி விடுவோம். அப்போ மேல் மண்ணை கிளறி விடும் பொழுது ஆக்சிஜன் அந்த வேர்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ மண் வளமான ஆக்சிஜன் நிறைந்த மண்ணாக மாறுது அப்படின்னா வேர்களின் வளர்ச்சி நல்லாயிருக்கும், செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும். ஓகே, இப்போ நம்ம களைகளை பறித்து விட்டாச்சு, மேல் மண்ணை கிளறி விட்டாச்சு. மூடாக்கு கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள். காஞ்ச இலைத்தலைகளை வச்சு நம்ம மூடாக்கு கொடுத்துக்கலாம். அப்போ அடிக்கிற வெயிலுக்கு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை நம்ம பாதுகாக்க முடியும். இந்த மாதிரி மேல் மண்ணை கிளறி விட்டுட்டு மூடாக்கு நீங்கள் கொடுத்து விடுங்க. கோடை காலத்தில் இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த செடிக்கு. சரி, இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ் க்ரோ பேக்கை செலக்ட் பண்ணிக்கிறோம். செறிவான மண் கலவையை நம்ம கொடுத்துக்கிறோம், மூடாக்கு கொடுத்துக்கிறோம். அப்பப்போ களைச்செடிகளை பிடுங்கி விட்டுட்டு மண் கலவையை கிளறி விட்டுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் சரியான முறையில் நம்ம பைரூக்கிகள் கொடுக்கணுங்க. பைரூக்கிகள் அப்படிங்கும் பொழுது நம்ம விலை கொடுத்து காஸ்ட்லியான பைரூக்கிகளை தான் கொடுக்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பைரூக்கிகளையே நம்ம கொடுக்கலாம். அரிசி கழனி இருக்குது, புளிச்ச மோர் இருக்குது, அந்த பழைய சொற்று நீராகாரம்னு சொல்லுவீங்களா, இதெல்லாமே இருக்குது. இப்போ பழங்களெல்லாம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த எலுமிச்சங்கன்று வகையை தான் இந்த லெமன் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக மல்லிச்செடிகளை ப்ரூன் பண்ணும் பொழுது நம்ம ஒரு 2 அடி விட்டுட்டு கம்ப்ளீட் ப்ரூன் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி காய்க்கும் காய்கறி செடிகள், குறுமரங்களை நம்ம ப்ரூன் பண்ணும் பொழுது அந்த காஞ்ச குச்சிகளை மட்டும் நம்ம கட் பண்ணி விடணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு கிளைகள் இருக்கோ அந்த அளவுக்கு புது தளிர்கள் நிறைய பூக்கள், நிறைய காய்கள் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் கம்ப்ளீட் ப்ரூனிங்னு சொல்லக்கூடிய அடியோடு ப்ரூன் பண்ணுறது வேண்டாங்க. காஞ்ச குச்சிகளை மட்டும் நான் உடைச்சி விடுவேங்க. நீங்களும் லெமன் ஆரஞ்சு உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹார்வெஸ்டிங்க்கு பின்னாடி, அதாவது இந்த லெமன் ஆரஞ்செல்லாம் அறுவடை செஞ்சிட்ருக்கேன் இல்லைங்களா, ஒவ்வொரு அறுவடைக்கு பின்னாடியும் ஒரு சில அந்த கிளைகள் காஞ்சி போய் கிடைக்கும். அந்த காஞ்ச கிளைகள் குச்சிகளை உடைச்சி விட்டுட்டு அந்த நுனியை ஒரு ஷார்ப்பான கத்திரிக்கோலை வச்சுட்டு காயம் எதுவும் இல்லாமல் லைட் ப்ரூனிங் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா அந்த குறுமரம் மேலே மேலே ஹைட்டாக வளருவாங்க, கிளச்சி வளருவாங்க. அதிக கிளைகள், அதிக இலைகள் வந்தது அப்படின்னாவே நமக்கு நிறைய பூக்கள், காய்கள் கிடைக்கும். இப்போ நம்ம களைச்செடிகளை பிடுங்கி விட்டாச்சு, அறுவடையும் பண்ணியாச்சு. நல்ல காஞ்சு அந்த மரத்திலே பழுத்து விழுந்த அந்த லெமன் ஆரஞ்சிலேருந்து நம்ம விதைகளை தாராளமாக எடுத்துக்கலாம். நான் இந்த லெமன் ஆரஞ்சிலேருந்து
விதைகள் மூலமாக நாற்றுகளும் உருவாக்கியிருக்கேன். எப்படி நாற்று உருவாக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் இருக்குது, எண்டு ஸ்க்ரீனில் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஹார்வெஸ்டிங் அறுவடை முடிஞ்ச பிறகு நான் வந்து அந்த லைட் ப்ரூன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அந்த காஞ்ச குச்சியை மட்டும் கையால் உடைச்சி விட்டுட்டு அந்த நுனியை வந்து அழகாக வந்து ஒரு ஷார்ப்பான கத்திரிக்கோல் வச்சு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி லைட் ப்ரூனிங் வந்து பண்ணின பிறகு மேல் மண்ணை கிளறி விட்டுட்டு சரியான பயிரோக்கியை நம்ம கொடுக்கணும். ஒரு செடி வந்துட்டு அளவுக்கு அதிகமாக கொத்து கொத்தாக காய்க்கணும், இந்த லெமன் ஆரஞ்சு வந்து கொத்து கொத்தாக காய்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை எந்த குறுமரம் கொத்து கொத்தாக காய்க்கணும் அப்படின்னாலும் சரிங்க, பயிரூக்கிகள் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா அந்த மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு எந்த செடியாக இருந்தாலும் கொத்து கொத்தாக காய்க்கும், இல்லை கொத்து கொத்தாக பூக்கும். பூக்கும் செடியில் அதிக பூக்கள் வரும், காய்க்கும் செடியில் அதிக காய்கள் வரும். இப்போ வந்து களை செடிகளை பிடுங்கி விட்டாச்சு, லைட் ப்ரூனிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு மேல் மண்ணை கிளறி விடணுங்க. உங்ககிட்ட வந்துட்டு அந்த சின்னதாக வந்துட்டு ஒரு என்ன சொல்லுவோம், அந்த கொத்தனார்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கரண்டி மாதிரி இருந்தாலும் சரி, அதில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒரு கூர்மையான ஒரு குச்சியை வச்சு கூட நீங்கள் குத்தி அந்த மேல் மண்ணை வந்து குளறி உடச்சி விடுங்க. ஏன்னா மேல் மண் இறுகி போய் இருக்கக்கூடாது, மேல் மண் நல்லா பொலன்னு இருக்கணுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த லைட் ப்ரூனிங் பண்ணின பிறகு மேல் மண்ணை அந்த பார்த்திங்களா சாரணி கரண்டி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நான் வந்து கிளறி விடுறேன். ஏன்னா நம்ம பயிரூக்கி கொடுக்குறப்ப மேல் மண் வந்து இலகி போய் இருக்கணும். அப்போ தான் கொடுக்கக்கூடிய பயிருக்கு முழுமையாக மண்ணுக்குள்ளே இறங்கும், நுண்ணுயிர் பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நுண்ணுயிர் பெருக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, சும்மா மாவு கழுவுன அந்த தண்ணி, ஏன்னா நம்ம அரிசி மாவில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும், பூக்கள் அதிகமாக உருவாக தூண்டும். அதில் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்கள் இருக்கும் பொழுது மண்ணோடு சேர்ந்து நிறைய நுண்ணுயிர்கள் வளர்ந்து அந்த மண்ணை வந்து வளப்படுத்தும். அந்த அரிசி கழுவிய தண்ணியோட நல்ல புளிச்ச மோரை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த புளிச்ச மோரில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை பூக்கள் அதிகமாக வர்றது மட்டும் இல்லாமல் பூக்கள் உதிராமல் பாதுகாத்துக்கும். அடுத்து வாழைப்பழத்தோல், அந்த வாழைப்பழத்தோலை நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இல்லைன்னா நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் கிடைஞ்சாலும் அந்த கனிஞ்ச வாழைப்பழத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கடைஞ்சி விட்டுருங்க. ஆமாங்க, அரிசி கழுவிய அந்த மாவு பாத்திரத்தில் அரிசி கழுவிய தண்ணி இருக்குது, மாவு கழுவிய தண்ணின்னு நம்ம சொல்லலாம். புளிச்ச மோர் சேர்த்துருக்கோம், நல்ல கனிஞ்ச ஒரு வாழைப்பழத்தையும் பெசரி விடுறேன். இந்த வாழைப்பழத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்னீஷியம் சத்து அதிகம் அப்படிங்கிறதுனால பொதுவாக ஒரு மண் தனக்கு வேணுங்கிற சத்துக்களை உறிஞ்சுறதுக்கு உதவியாக அந்த மெக்னீஷியம் வந்து இருக்கும். ஸோ இந்த மூன்றும் கலந்த கரைசலை நல்ல அந்த மண்ணுக்கு ஒரு 2 கப் அல்லது 3 கப் கொடுத்தீங்கன்னா மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகி, இப்போ தானே நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுருக்கோம், புதுசாக வரக்கூடிய அந்த இலைகள் துளிர்கள் வந்துட்டு அதிக பூக்களோடு வருவாங்க, பூக்களும் உதிர மாட்டாங்க. அப்படியே காய்கள், அந்த காய்கள் அப்படியே உதிராமல் பிஞ்சுகளாக மாறும். இது வந்து லெமன் ஆரஞ்சுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த நீங்கள் குறுமரமாக இருந்தாலுமே இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கொத்து கொத்தாக காய்கள் உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லெமன் ஆரஞ்சு நாற்றுக்கள். இதை எப்படி உருவாக்குறது இன்னொரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.